ஸ்ரீ பைரவி ஜோதிடம், நாமக்கல்லிலிருந்து ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு தனுசு ராசிக்கு சனிபெயர்ச்சி பலன்கள். 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் தன் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து தன் மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தார். பின்னர் வக்ரகதியில் மகர ராசியில் நின்று பலன் தந்தார். வருட இறுதியில் மீண்டும் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தார். தனுசு ராசிக்கு 2ஆம் பாவம் மற்றும் 3ஆம் பாவ அதிபதி சனி பகவான் கடந்த 8 வருடங்களாக பல இன்னல்களையும் துன்பங்களையும் பண கஷ்டங்களையும் அனுபவித்து வந்த உங்கள் ராசிக்கு இழந்த சுகங்களை அடைய போகிறீர்கள். தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசியில் சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைந்து உங்கள் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை அதிகமாகும். தொட்டது துலங்கும், எடுத்த காரியம் நிறைவேறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். பிரிவினை கோர்ட் வரை சென்று விவாகரத்தானவர்கள் மறுமண முயற்சியில் ஈடுபடலாம். மனைவியை இழந்து மறுமண முயற்சியில் ஈடுபட்டவர்கள் மறுமண முயற்சி சாதகமாகும். வேலை இழந்து வருமானத்திற்கு வழியின்றி தவித்து நின்றவர்கள் கடனில் இருந்து மீள முடியாமல் பொருளாதார வரவும் குறைந்து அவமானங்களை அடைந்தவர்கள் அனைவருக்கும் சனி பகவான் 3இல் நின்று அதிக நன்மையை தருவார். திருமணம் கைகூடும். மறுமண முயற்சியில் சூழ்நிலை சாதகமாகும். விரைவில் திருமணம் நடந்து குடும்பம் அமையும். பல வழிகளில் பணவரவு வந்து சேரும். ராகு பகவான் நாளில் நிற்பது தாயாரின் உடல் ஆரோக்கியம் கெடும். ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் மேசத்தில் நின்று 9ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்வை செய்வதால் மிக மிக சிறப்பான பலன்களை தருவார். தன் வீட்டை தானே பார்க்கும் சுபகிரகம் அதிக நல்ல பலன்களை தரும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர்க்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். தந்தையின் ஆதரவு அதிகமாகும். தந்தை வழி உறவுகளில் இருந்த கருத்து மோதல் விலகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்வை செய்வது உங்கள் அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறும். இதுவரை இருந்த பொருளாதார வீழ்ச்சி நீங்கும். வருவாய் அதிகமாகும். கேது பகவான் கன்னியில் நின்று பல தொழில் செய்யும் சூழ்நிலைகளை உருவாக்குவார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டை பார்வை செய்து பிள்ளைகளால் சுப செலவு செய்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் புதிய மாற்றம் செய்வீர்கள். பிள்ளைகளின் கல்வி, திருமண செலவு அதிகமாகும். சனியின் 3ஆம் பார்வை உடல் நலம் கெடும். அடிவயிற்றில் வலி, கழுத்து வலி, கணுக்காலில் வலி வரும். காதலில் கவனம் தேவை. குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் முயற்சியில் தடைகள் ஏற்படும். இருப்பினும் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. சனி தன் 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்வை செய்து பயணங்களால் ஆதாயம் உண்டு. தந்தையுடன் கருத்து மோதல் வந்து நீங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். எனவே பொன் பொருள் சேர்க்கை தடை தாமதம் இருந்தாலும் வருவாய் அதிகமாவதால் சேமிப்பு உயரும். பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும். சனி 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்வை செய்து மனக்குழப்பம், கவலைகள் நீங்கும். தடைப்பட்ட வேலைகள் செய்து முடிப்பீர்கள். அந்நிய மொழி பேசுபவர்களால் நட்பும் உதவியும் ஆதாயமும் உண்டு. சித்தர்கள், மகான்களின் தரிசனம் கிடைக்கும். சனி பகவான் 3இல் நிற்பது தடைகள் விலகி வேலைகளை ஆர்வமுடன் செய்து முடிப்பீர்கள். நிலுவையில் நின்ற பணம் கைக்கு வரும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதிகமாகும். செலவு கட்டுக்குள் இருக்கும். சேமிப்பு உயரும்.
முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை அதிகமாகும். ஆரோக்கியம் மேம்படும். இழந்த செல்வங்களை மீண்டும் அடைவீர்கள். வேலையில் சுறுசுறுப்பு, முன்னேற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளிடம், சக ஊழியர்களிடம் நல்ல பேர் வாங்குவீர்கள். சேமிப்புகள் உயரும். பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். சனி பகவான் அவிட்டத்தில் பயணம் செய்த பொழுது குழந்தை செல்வம் கிடைத்திருக்கும். பூர்வீக சொத்தில் பிரிவினை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கும். பெரிய மனிதர்களின் நட்பும் ஆதரவும் பெற்று தடைபற்று நின்ற சொத்து வாங்குவதில் இருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு வந்திருக்கும். வேற்றுமொழியினரால் ஆதாயம் உண்டு. சனி பகவான் சதயத்தில் பயணம் செய்யும் பொழுது திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். வேறு மதம், வேறு மொழியினர், அயல் நாட்டினரின் நட்பு கிடைக்கும். வாகனம் வாங்குவீர்கள். சனி பகவான் பூரட்டாதியில் பயணம் செய்யும் பொழுது திருமணம் கைகூடும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் வரும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாகும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்காதீர்கள். மற்றவர்கள் கடன் வாங்குவதற்கு உதவி செய்யாதீர்கள். சொந்த தொழில் தொடங்குவதை விட வேலைக்கு செல்வது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. போராட்டத்தில் பிறந்தவர்கள் தம்பதிகளிடையே நெருக்கமான அன்பு குறையும். பிரிவினை வர வாய்ப்புள்ளது. விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். சுக்கிர பகவானை வணங்கி நற்பலன்கள் அடைய கஞ்சனூர் சென்று வரவும். நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை வணங்கலாம். மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவில் கவனம் தேவை. வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் கெடும். வயிற்றில் நோய் பிரச்சனைகள் வரும். மருத்துவர் ஆலோசனை பெற்று சிகிச்சை பெறுவது நல்லது. சயன கோலத்தில் உள்ள தெய்வங்களை வணங்கலாம். கும்பத்தில் நிற்கும் சனி பகவானால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். விரய செலவுகளை முதலீடுகளாக மாற்றுங்கள். சேமிப்பு உயரும். அசையா சொத்துகள் வாங்குவீர்கள். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம், வேலையில்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு, சுயதொழில் தொடங்குதல் என நல்ல பலன்கள் கிடைக்கும். கஷ்டங்கள் நீங்கும். வழக்குகளில் இருந்த தடைகள் நீங்கும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். கடனில்லாத வாழ்க்கை அமையும். வெளியூர், வெளிநாடு சுற்றுலா பயணம் செல்வீர்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உங்களை தேடி வரும். அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்கள் 4இல் நிற்கும் ராகுவால் மிகவும் கவனமாகவும் கடுமையான முயற்சியும் செய்தால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். பள்ளி இறுதி கல்வி கற்கும் மாணவர்கள் மீது பெற்றோர்கள் ஆதரவுடன் அனுசரணையாக உற்சாகப்படுத்தி அதிக மதிப்பெண்கள் பெற உதவி செய்யுங்கள். பிள்ளைகள் மீது அதிக அக்கறையும் கவனமும் தேவை. ஆடை ஆபரணம், வீடு, வண்டி, வாகனம், வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், விவசாயம், வியாபாரம் இவை அனைத்திலும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்துக்களை அதிக லாபத்திற்கு விற்பீர்கள். 2024இல் பணவரவு குறையும். பரம்பரை நோய்கள் தலை தூக்கும். மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. பேச்சில் கவனம் தேவை. மற்றவர்களுக்கு கொடுக்கும் பணம் திரும்ப கிடைக்காது. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வன்னி மரத்தை சுற்றி தீபம் ஏற்றி வழிபடவும். நீல நிற பூக்கள், கருங்குவளை பூ மலர்களால் அர்ச்சனை செய்து 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குவது சிறப்பான பலன் தரும். விநாயகர் வழிபாடு வில்லங்கம் தீரும். சனி பகவானை திருநள்ளாறு சென்று வணங்கி வரலாம். இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. வாழ்க வளமுடன்.